நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நாம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். அறிவு பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கிற கருத்துகள் மிக ஆழமானவை. திருக்குறளே அறிவுக்கு விருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். அவற்றுள்ளும் அறிவு பற்றிய 10 குறட்பாக்களை வள்ளுவர் அமைத்திருக்கிறார். அதிலும் ஒரே ஒரு குறட்பாவை எடுத்துக்கொண்டால் கூட நம் வாழ்நாள் முழுவதும் நம் அறிவு எப்படிப்பட்டது, நமக்கு எப்படி பயன்பட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக அந்த குறள் அமைகிறது. சிறுவர்களாக இருந்த நேரத்தில் நமக்கு போக்குவரத்து நெரிசலில் நடுவில் நின்று இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிற காவலர்களை பற்றிய ஒரு பிரமிப்பு இருக்கும். அடடா, இவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், எத்தனை பெரிய மனிதரின் கார் வந்தாலும் அவர் நிற்கச் சொன்னால் நிற்கிறது, அவர் போகச் சொன்னால்தான் போகிறது, எல்லோரையும் கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இந்த காவலருக்கல்லவா இருக்கிறது என்று கருதிய காலம் சிறுவர்களாக இருக்கிற போது எல்லோருக்குமே நேரும். இன்றைக்கே அந்த காவலர்களுக்கு பதிலாக சிக்னல்ஸ் என்று சொல்லுகிற குறி விளக்குகள் வந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கும் காவலர்களினுடைய அந்த பணி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. வளர்ந்ததற்கு பிறகுதான் புரியும் அந்த காவலரினுடைய பணி எவ்வளவு கடினமானது என்பது. பகலில் கொளுத்துகிற வெயிலில், அதுவும் இந்தியா போன்ற நாடுகளில் நின்று கொண்டு அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது மிக கடினமான வேலை. வளர்ந்ததற்கு பிறகு அந்த வேலைக்கு போவதற்கு பெரும்பாலும் யாருக்கும் ஆசை வராது. காரணம், அதில் இருக்கிற கடினம்தான். ஆனாலும் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அவர் செய்து கொண்டிருக்கிற வேலை இருக்கிறதே, அது மிக பெரியது தான். கடினமானது என்பது ஒரு புறம், அது பெருமைக்குரியது அன்று, அது கடினமானது தான். ஆனாலும் கூட ஒரு நாட்டின் போக்குவரத்துக்கு மிக மிக தேவையானது. இல்லையானால் எதிரெதிராக வருகிற வண்டிகள் மோதி கொள்ளும். இந்த பக்கத்தில் இருந்து வண்டி வருகிற போது தெரியாமல் இன்னொரு சந்தில் இருந்து வருகிற வண்டி அதோடு போய் மோதும். இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்தந்த வண்டியை அந்தந்த பாதையில் சரியான திசையில் செலுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறவர் அவர்தான் என்பது நமக்கு விளங்கும். போகக்கூடாத பாதையில் போகாமல் தடுத்து, போக வேண்டிய பாதையில் போகச் சொல்லி வழி நடத்துகிற அந்த வேலையை போன்றதுதான் நம் மனித மூளையும் கூட. அறிவு அதைத்தான் செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டிருந்தால்தான் உன் வாழ்க்கையிலும் விபத்து நடக்காமல் இருக்கும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நான் சொல்லிய எடுத்துக்காட்டு மிக எளிமையானதாக இருக்கலாம், வள்ளுவனின் ஆழத்திற்கு பொருந்தாதாக கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு மிக எளிமையாக உள்வாங்கிக் கொள்வதற்கு அந்த உவமையை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. சென்ற இடத்தால் செலவிடாது தீது உரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்பது அந்த குறள். இந்த குறட்பாவிலே 3 செய்திகளை வள்ளுவர் நமக்கு தருகிறார். இந்த மனத்தினுடைய போக்கு என்ன என்றால், அதனுடைய விருப்பத்திற்குத்தான் அது போகும். மனம் என்பது மூளையின் ஒரு பகுதி தான். அப்படி சென்ற இடத்தால் செலவிடாது, அதனுடைய விருப்பத்திற்கு போகாமல் அதனை தடுத்து நிறுத்தி, தீது ஒரி தீமைகளிலே இருந்து விலக்கி நன்மையை நோக்கி அனுப்புவது என்கிற 3 பணிகளை அந்த பக்கம் போகாமல் தடுத்து விலக்கி இந்த பக்கம் அனுப்புவது. அதற்காகத்தான் நான் போக்குவரத்தை ஒழுங்கு செய்யும் காவலரை நம் முன்னால் நிறுத்தினேன். இப்படி 3 பணிகளை செய்வதுதான் அறிவு என்று வரையறுத்து வள்ளுவர் காட்டியிருக்கிறார். என்ன காரணம் என்றால், இந்த மூளையினுடைய இயல்பு, அது போவதும் மூளைதான், தடுப்பதும் மூளைதான். மூளையின் ஒரு பகுதி மனம், மூளையின் இன்னொரு பகுதி அறிவு. எனவே மனம் என்பதை எல்லோரும் வேறெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உடல் முழுவதும் வியாபித்திருக்கிற உணர்வு என்று சிலர் சொல்லுகிறார்கள். 100க்கு 99 பேர் இதயத்தை தான் மனம் என்று சொல்லுகிறார்கள். என் மனச்சாட்சிக்கு பொதுவாக என்று நெஞ்சத்திலே தான் நாம் கை வைத்து பேசுகிறோம். இதயத்துக்கும் மனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது அறிவியல். மனம் என்பது மூளையின் ஒரு பகுதி தான். அதனுடைய இயல்பு, அது காணும் திசையிலெல்லாம் பயணப்படும். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்று ஒரு பழைய திரைப்பட பாடல் கூட உண்டு. மனம் போன போக்கிலேயே நாம் போனால் வாழ்க்கை எந்த நேரத்துக்கும் விபத்துக்கு உள்ளாகிற வாய்ப்பு உண்டு.
எனவே அது சென்ற இடத்தால் செலவிடாது. எந்த திசையை நோக்கி போகிறதோ, எந்த பார்வையை நோக்கி போகிறதோ அதை நோக்கியெல்லாம் அப்படியே போகாமல் அதனை அந்த இடத்திலே தடுத்து, காரணம் இந்த பக்கத்தில் திரும்பி வேகமாக போனால் கீழே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது என்று தெரியாமல் பயணப்படுகிற ஒரு வண்டியை மிகச்சரியாக நிறுத்தி தீது ஒரி அந்த தீமையிலே இருந்து விலக்கி அதோடு நின்று விடுவது மட்டும் அறிவில்லை, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அந்த இடத்திற்கு போகாமல் தடுத்து பிறகு அங்கிருந்து விலக்கி எந்த திசையில் போக வேண்டும் என்பதையும் சொல்லுவது அறிவு. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மிக பலர் ஆற்றலை, திறமையை அறிவு என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், வேகமாக பேசுகிறவனை, மிக அழகாக பாடுகிறவனை நாம் ஆற்றல் உடையவர்கள் என்று தான் கூற வேண்டுமே தவிர அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன பாடுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அறிவுடையவர்களா இல்லையா என்று தீர்மானிக்க முடியும். அறிவும் ஆற்றலும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய வலிமை. ஆனாலும் அறிவு வேறு, ஆற்றல் வேறு. பல நேரங்களில் ஆற்றலையே நாம் அறிவென்று கருதுகிறோம். தவறு செய்கிறவனுக்கு கூட ஆற்றல் இருக்கிறது. தவறு செய்கிறவனுக்கு ஆற்றல் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுவும் குற்றம் புரிகிறவர்களின் மூளை மிக கூர்மையாகவே செயல்படும். குற்றம் புரிகிறவனுக்கு பெரிய ஆற்றல் உண்டு. திருடுகிறவனுக்கு கூட எவ்வளவோ பெரிய ஆற்றல் இருக்கிறது. யாருடைய வீட்டு கதவையோ திறந்து திருடிவிட்டு வெளியே வருகிறான் என்றால் அதற்கு ஒரு பெரிய புத்திசாலித்தனம் தேவைப்படும் என்பதை யார் மறுக்க முடியும்? எனவே அது ஒரு விதமான ஆற்றல் தான். ஆனால் அந்த ஆற்றலை நாம் பாராட்ட முடியாது. அதை அறிவென்று சொல்லி தலையில் வைத்து கூத்தாட முடியாது. ஏன் அதை நம்மால் பாராட்ட முடியாது என்றால் ஒரே ஒரு காரணம்தான், அது நன்மையை நோக்கியதாக இல்லை. அது தான் போன போக்கில் நடக்கிறது. பல நேரங்களில் தீமையை நோக்கி போகிறது. எனவே அப்படி தீமையை நோக்கி போகிற ஒன்றை ஒரு நாளும் அது எத்தனை ஆற்றல் உடையதாக இருந்தாலும் அதனை அறிவென்று சொல்லாதீர்கள் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அறிவு என்று ஒன்றை முத்திரையிட்டு சொல்ல வேண்டுமானால் அது எந்த திசையில் போகிறது என்பதை வைத்தே முடிவு செய்ய வேண்டும். அது எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்பதை பொறுத்து அல்ல. அதனாலே தான் இன்னொரு குறட்பாவிலும் வள்ளுவர் அதனை விளக்கி சொன்னார், அறம்போலும் கூர்மையரேனும் என்றார். கத்தியைப் போல கூர்மையாக இருந்தால் கூட அந்த அறிவை நான் பாராட்ட மாட்டேன் என்று வள்ளுவர் அழுத்தமாக எடுத்துரைத்தார். அது எத்தனை கூர்மையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கூர்மை எதற்கு பயன்படுகிறது என்பதை பொறுத்து தான் அது அறிவா அல்லது குற்ற உணர்ச்சியா என்பதை வெளிப்படுத்த முடியும். எத்தனை கூர்மையாக இருந்தாலும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் என்று அந்த குறட்பாவிலே எடுத்து சொன்னார். எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு சாரமாக, ஒரு பிழிவாக இந்த குறளிலே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் சொல்லியிருக்கிற 133 அதிகாரங்களில் ஒரு அதிகாரத்தை படித்தால் கூட பல நேரங்களில் நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படும். எது அறிவு என்பதற்கு எத்தனையோ இலக்கியங்கள், எத்தனையோ தத்துவாசிரியர்கள் விடை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 3 சொற்களில் நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று 3 சொற்களில் விளக்கி சொன்னவர் வள்ளுவர். நன்மையை நோக்கி தள்ளுவது, உந்துவது என்பதுதான் அறிவு என்றால், எதிலிருந்து விலக்கப்பட்டு அந்த அறிவு இதை நோக்கி உந்தப்பட வேண்டும் என்பதை விளக்குவதற்காக அவர் முதல் அடியை அமைத்திருக்கிறார். முதல் அடி இல்லாமல் 2வது அடியிலேயே அதனுடைய பொருள் சாரம் நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. 2வது அடியை விளக்குவதற்கு முதல் அடி மேலும் விளக்கம் தருவதற்காக அது அமைக்கப்படுகிறது. எனவே ஒரு குறட்பா, அதில் 7 சீர்கள், அந்த 7 சீர்களுக்குள் 3 செய்திகள் என்று அமைந்திருப்பது திருக்குறளினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்ல வேண்டும். ஒரு குறட்பாவே கூட சில நேரங்களில் போதுமானதோ என்று எண்ண தோன்றும். அந்த ஒரு குறளிலும் இருக்கிற ஓர் அடி அல்லது 3 சீர்கள், ஒரு தொடர் பல உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு தொடர்தான் நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்பதாகும்.